1950 ஜனவரி 26 இருந்து தன்னை குடியரசாக அறிவித்துக் கொண்ட இந்தியா 75 ஆண்டை கடந்திருக்கிறது. 75வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிற போதே குடியரசின் அர்த்தம் நம்மை நெருட வைக்கிறது. இங்கே எல்லாரும் சமம். ஜாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால், நிறைய மொழி பேசுபவர்கள் எல்லாம் இருந்தாலும் எல்லாம் சமம். அதுதான் குடியரசுக்கு அர்த்தம். சமீப காலத்திய நிகழ்வுகள் அப்படிப்பட்ட குடியரசு உண்மையாகவே நாம் குடியரசில் தான் வாழுகிறோமா என்கிற பலத்த சந்தேகத்தை கோடிக்கணக்கான பேருக்கு முன்னால் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் ஊடகங்களிலே பார்க்கிற ஏதோ சில செலிபிரிட்டிகளை வைத்துக் கொண்டு நாடு முழுக்க ஒரு கருத்திலே இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். காலம் முழுக்க நடித்தே பழக்கப்பட்டவர்கள் அங்கும் போய் நடித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இது முழுக்க முழுக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு இது குடியரசு தானா என்கிற ஒரு சந்தேகம் இயல்பாக வருகிறது. இறைவன் பாதுகாக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் குடியரசின் அர்த்தத்தை உறுதி செய்ய வேண்டும். எந்த வழக்கிலும் தீர்ப்பு செய்கிற நீதிபதிகள் குடியரசின் அர்த்தத்தை உள்வாங்க வேண்டும். நாட்டுக்கு உண்மையை உரத்து சொல்ல வேண்டிய ஊடகங்கள் குடியரசினுடைய அர்த்தத்தை உள்வாங்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதை தவிர வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை. அதுவும் ரொம்ப முக்கியமாக இனிவரும் நாட்களில் பெருமானார் சொல்லிக் கொடுத்த அந்த துஆ ரொம்ப அவசியம். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், எங்கள் விஷயத்தில் உன்னை பயப்படாத எந்த ஆட்சியாளர்களையும் எங்களுக்கு இனிமேல் தந்து விடாதே. எங்கள் விஷயத்தில் உன்னை பயப்பட்டு விடாத, வலா யர்ஹமுனா, எங்கள் மீது இரக்கம் கொள்ளாத எந்த ஆட்சியையும் எங்களுக்கு சுமத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் இப்போதும் இனிவரும் நாட்களிலும் கட்டாயம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த பிரார்த்தனையை கபூல் செய்து அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.